சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் பேசுறதை விட ஒருத்தர் நேரம் உட்காந்துட்டு பேசிட்டோம்னா பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அது எப்படின்னு பார்க்க போறோம். குருவிக்கூடு போல அன்பான ஒரு கூட்டு குடும்பம். சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிலரின் பிரிவுகள் ஏற்பட்டவுடன் இருக்கும் ஒரு சொத்தை விற்று பங்கு போடும்போது சில மனவிரிசல்களை ஒட்ட வைத்து உறவுகளை காக்க முடியுமா? என் பேர் சத்யலக்ஷ்மி. நான் ஆவடியிலேருந்து வரேன். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கேன். நான் பேசுகிறது எல்லாமே நிஜம். சத்யலக்ஷ்மி, வீட்டில் எத்தனை பேர்? 4 பேருங்க. 4 அம்மா, அப்பா, 2 அண்ணன், ஒரு அக்கா, 4 பேர். அப்பா இருக்காரா? அப்பா இறந்துட்டாங்க. சரிங்க. அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கும்போது அவங்க தான் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக காப்பாற்றினவங்க. அவங்க தான். சரி. ஃபேமிலி ஃபுல்லா காப்பாத்தினவங்க பெரிய அண்ணன் தான் சொல்றீங்க. அப்பாவுக்கு வந்து அல்சைமர் டிசீஸ், சரிங்க, லாஸ் ஆஃப் மெமரி. சரிங்க. ஸோ அவங்க வந்து ஏஜ்டு பீப்புள், வேலை பார்க்கல. சரிங்க. அதனால அண்ணன் தான் வந்து அவங்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது, ஏதோ இருக்கிறத வச்சு வேலை செஞ்சு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு எங்களை அத்தனை பேரையுமே காப்பாற்றினாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை அவ்வளோ நாளாக காப்பாற்றி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தம்பியை வந்து தனியாக வச்சுட்டாங்க. தம்பிக்கு வேலை இருந்ததா? தம்பி வந்து மாவு மில்லில் அரைச்சிட்டு இருந்தாங்க. சரிங்க. ஒரு இதில் மாவு மில். சரிங்க. அவங்க தனியாக செப்பரேட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. மற்றபடி அண்ணன் தான் வந்து அப்பா அம்மா எங்களை எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வந்து அக்காவுக்கு ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க. எனக்கு எங்கள் அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா அண்ணன் இறந்துட்டாங்க. 2வது அண்ணன் தனியாக இருந்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு நியூஸ் தான் எங்களுக்கு வந்துச்சு. அப்புறம் நாங்கள் பெரிய அண்ணன் தான் போய் பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஈமக்கிரியை எல்லாம் பண்ணதெல்லாம் எங்கள் பெரிய அண்ணன் தான். சரிங்க. அவரே செலவு பண்ணி சொந்தமாக நாங்களாம் 10 ரூபா கூட கொடுக்கல. சரிங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அப்பா இறந்தாங்க. அப்பா இறந்ததுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா செலவும் எங்கள் பெரிய அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வார்த்தை கூட ஏன் இப்படி செலவு பண்ணுறீங்க, நம்ம குடும்பம் இருக்கே. அவங்களுக்கு 2 பொன் குழந்தைங்க. சரிங்க. ஸோ எங்கள் பெரிய அண்ணன் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி. ஓகே. அந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, நிச்சயமாகவே கிடைக்க மாட்டாங்க. எங்கள் சின்ன அண்ணனும் ரொம்ப உயிர் எங்கள் மேலே, ரொம்ப பாசம் ஜாஸ்தி. சின்ன அண்ணன் இறந்துட்டாங்க சொன்னீங்க. அப்போ அந்த அண்ணி உங்க கூட வந்துட்டாங்களா இல்ல தனியா இருந்தாங்க? இல்ல அந்த அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை குழந்தைங்க. ஸோ அவங்க அம்மா வீட்டோட போயிட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் வந்து அப்பாவோட ஈமக்கிரியை எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே ரன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு காலகட்டத்தில் நானே வந்து எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், இந்த வீட்டை வித்துட்டு உன்னோட கடனெல்லாம் கொடுத்துட்டு நீ இவ்வளோ செஞ்சிருக்க எங்களுக்காக, என் கடனெல்லாம் கொடுத்துட்டு நீ ஒரு சின்ன வீடு மாதிரி வாங்கிட்டு நீ சந்தோஷமாயிரு, எங்களுக்கு 10 ரூபா கூட எங்கள் யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் எங்களுக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு எங்கள் அண்ணனுக்கு மனசு வரல. அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை லீஸுக்கு விட்டுட்டு ஒரு 3 மாதத்துல நம்ம கஷ்டம் தீர்ந்த பிறகு லீஸ் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ வாடகைக்கு இருந்திருக்காங்க. இருந்தவங்க அங்கே எங்கே இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்? அப்போது எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லை. ஏன் நீங்க சொல்றீங்க அவ்வளோ க்ளோஸ், அண்ணன் தெய்வம் மாதிரி எல்லாமே சொல்லும் போது அண்ணன் இவ்வளோ கடன்ல தொல்லையில இருக்கும் போது எங்கே போயிட்டாங்க? நான் வீடு வாடகைக்கு விட்டுட்டு லீஸ்க்கு விட்டுட்டு அவங்க வந்து எங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க. என்னன்னு தெரியல, எங்களுக்கே தெரியல. பட் என்னோட சிஸ்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்களா என்ன தெரியல, அதுவும் அவங்களுக்கு தெரியல சரியா. ஸோ அவங்கள வந்து தனியாக வீடு எடுத்து இருந்தாக்க மேலும் அவங்களுக்கு கடன் தொல்லை தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பசங்களை படிக்க கூட வைக்க முடியல, காலேஜ் கூட சேர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மறுபடியும் அந்த வீட்டை வந்து அடமானம் வச்சு மறுபடியும் 2 lakhs வாங்கிட்டு அவங்க இப்போது வரைக்கும் எங்கே இருக்காங்கன்ற எந்த கான்டாக்ட் நம்பரோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நாள் ஆகுது? ஆயிடுச்சு, ஒரு 4-5 வருஷம் கூட ஆயிடுச்சு. அண்ணன் எங்கே கான்டாக்ட் பண்ண முடியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இது போலீஸ்கிட்ட சொல்லி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலையா நீங்க? அவங்க எங்கே இருக்காங்க, இருக்காங்கன்னு தெரியும், பட் எந்த இடம்னு எங்களுக்கு ப்ராமிஸாக தெரியாது. ஆனால் எங்கள் சிஸ்டருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி நான் அம்மாவை கூட்டின்னு போயிடு, நாங்கள் வந்து எங்கன்னா போகிறோம், நாங்கள் எங்கன்னா பழச்சிக்கிறோம் எங்கள் குடும்பத்தோட, நீ அம்மாவை மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு பார்த்துக்கோ, அப்புறம் நான் வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த 3 மாதம் ஆகிட்டும் அவங்க வந்து வரல.
ஸோ நான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வீடு வந்து முழுகிற அந்த வட்டி அதிகமாயிட்டே போய் முழுகிற ஸ்டேஜ் ஆச்சு. அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அதை விற்றுட்டு அடமானம் போன பணம் இருக்கட்டும், அதை விற்றுட்டு அவங்களுக்கே விற்றுட்டு மீதி இருக்க பணத்தை நீங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கும் எந்த சண்டை பிரச்சனை. 3 பேர்னா நீங்க, உங்க அக்கா, அம்மா? எங்க அக்கா, அம்மா இல்ல, அண்ணி. ஏன்னா அவங்களுக்கும் 2 பொம்பளை குழந்தைங்க இருக்கு, எனக்கும் 2 பொம்பளை குழந்தைங்க இருக்கு, அக்காவுக்கு 2 ஆம்பளை குழந்தைங்க. சரி. ஸோ அவங்க வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க பர்மிஷன் சொன்னாங்க. சொன்ன பிறகு அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் யாருன்னு விசாரிச்சு நாங்கள் வந்து அந்த வீட்டை வந்து அவங்களுக்கே விற்றுட்டோம். விற்றுட்டு மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2,96,000 மேற்கொண்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளவுக்கு வித்தீங்க? அதான் அவங்க வாங்கிட்டு போனது 5 lakhs கிட்ட, நாங்கள் வாங்கினது மொத்தம் 2,96,000. ஓகே, சரி. அதை நாங்கள் வாங்கிட்டு அப்போது அக்காவுக்கு வந்து ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இறந்துட்டு அவங்க ரொம்ப ஃபேமிலி ரன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 1 lakh கொடுத்துட்டு மீதி 1 lakh என்னோட அண்ணன் இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட 2 குழந்தைங்களுக்கு 50,000 ஏன்னா அதுங்களும் தகப்ப இல்லாத குழந்தைங்க. ஸோ அதுங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா, அதுங்களுக்கு 1 lakh. மீதி 96,000ல் 50,000 எங்கள் அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறவங்களுக்கு வச்சுட்டு அவங்களோட கடைசி காலம் செய்கிற அந்த காரியங்கள் செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த 50,000 யார் வச்சுக்கிட்டாலும், எங்கள் அக்கா வச்சுக்கிட்டாலும் நான் வச்சுருவேன். ஏன்னா இருக்கிறது நாங்கள் 2 பேர் தான், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அவங்களாண்ட கொண்டு விட முடியாது. வச்சுட்டு மீதி 46,000 மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டேன். சரி, எனக்கு போதும், அந்த பணம் வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் அந்த 1 lakh நான் அப்படியே வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். என்றைக்கு இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அதை மட்டும் தரமாட்டேன், அதுக்கு மேலேயும் போட்டு அந்த குழந்தைங்க வந்து என்னோட குழந்தைங்க, என் அண்ணன் குழந்தைங்க வந்து என்னோட உயிர். ஸோ அதுகளுக்கு என்னால் ஆன மட்டும் என்ன செய்ய முடியுமோ. இப்போ என்ன வயசாகுது? அதான் அவங்க பெரிய பாப்பா வந்து பிகாம் முடிக்க போகிறாங்க, சின்ன பாப்பா ஏதோ சேர்ந்துருக்காங்க போல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர். இதில் வந்து அவங்களுக்காக நான் 46,000, அவங்களுக்கு 1 lakh, அவங்களுக்கு 1 lakh. மீதி 50,000 நான் என்ன பண்ணேன்னா கையில் வச்சுருந்தா செலவாயிடும், கண்டிப்பாக செலவு பண்ணிவிடுவோம். பணம்னு கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவாயிடும். அதனால 2 சவரன் செயின் எடுத்து அந்த செகண்டே அவங்க கழுத்தில் போட்டேன். அம்மா கழுத்தில் இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் நான் காசு வேண்டாம், எனக்கு நான் செய்கிறேன், நானும் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன். ஸோ நான் காப்பாற்றுறேன் எங்கள் அம்மாவை. அவங்க கடைசி காலத்துக்கு அந்த செயினை நான் அடமானம் வச்சாது நான் உங்களுக்கு அது பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னால் முடிஞ்சால் மீட்டுக்கிறேன், இல்லைன்னா விட்டுடுறேன், அது என்னோட விருப்பம் அப்படின்னு. ஆனால் என்னோட ஆசை என்னன்னா அந்த 2 சவரன் செயினையும் என் அண்ணன் பசங்களுக்கே கொடுத்துடணும். ஏன்னா அப்பா இல்லாத குழந்தைங்க, அதுங்களுக்கு கொடுத்துடணும். என் குழந்தைங்களுக்கு நான் இருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நாங்கள் எப்படியாவது காப்பாற்றிக்கிறோம், அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அண்ணன் குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற எனக்கு என்ன இருக்கும், பட் எங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்கணும் இல்லையா. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என்னோட அக்கா சொன்னாங்க, அவங்க வந்து LIC போட்டு வச்சுருக்காங்க, அந்த பணம் முடிஞ்ச உடனே நான் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கே கொடுத்துடுறேன், ஏன்னா அப்பா இல்லாத குழந்தைங்க, அதுங்களுக்கே கொடுத்துடணும். இதெல்லாம் எங்களோட பிளான். சரி, அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கேன், எங்கள் அண்ணி சிஸ்டர் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ரிலேஷன் கிட்டலாம் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து வீட்டை 20 லட்சத்துக்கு விற்றுட்டாங்க, அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் எங்களை, அவன் ஏமாற்றிட்டு எங்களை எங்கேயோ போயிட்டான், வீட்டை விற்று எங்களுக்கு பணமே கொடுக்கல, இவங்க அக்கா தங்கச்சிங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க, இப்படியெல்லாம் தப்பாக ஒரு வதந்தியை கலப்பி இவங்களா அவனை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்கிறது. அவங்க எங்களுக்கு கால் பண்ணி என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்கள டைரெக்டாக வந்து எங்ககிட்ட பேச சொல்லுங்கள், டைரெக்டாக உட்காந்து பேசினாதான் எது நிஜம் எது பொய்ன்னு தெரியும். இப்போது அண்ணி இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அண்ணி கூப்பிட்டு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம்? அதுதான் நான் சொன்னேன், அவங்கள வந்து வர சொல்லுங்க, எங்ககிட்ட வந்து டைரக்டா என்ன தப்பு நடந்துச்சு, இதுல என்ன நடந்திருக்கு, இது நாங்க இப்படி இருக்கோமே. அப்போ உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க பசங்களை அழைச்சிட்டு, அப்போ இத்தனை வருஷமா கான்டாக்டே இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த சண்டை பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதாவது ப்ரோக்ராம்னா போவோம் வருவோம், ஒன்றா சேர்ந்துப்போ பேசிப்போம். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அவங்க ஓப்பனாக பேசவே மாட்டாங்க. வீட்டுக்கும் வந்து பேசுவோம், நம்மளுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை நம்மளாம் கூட்டு குடும்பம் ஒன்றா இருந்தவங்களாச்சே, நம்மளுக்கு எந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த மனசு அவங்களுக்கு வரல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தட்ஸ் ஆல். அவங்க மேலே அவங்க சூழ்நிலையில நான் இருந்தால் ஒருவேளை அப்படித்தான் பேசுவேனோ என்னமோ. ஸோ அவங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களே வளர்த்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உறவுகள் களையக்கூடாது,
எப்போவுமே பணம் தேவை, ரொம்ப தேவை. பணங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பட் உறவுகள் களையக்கூடாது, நம்ம அன்பு வந்து பிரியக்கூடாது. உன் குழந்தைங்களுக்கு என்ன உதவி, என் குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறனோ உன் குழந்தைங்களுக்கும் நான் செய்கிறேன். என் சக்தி எவ்வளவோ அந்த அளவுக்கு. என் குழந்தைக்கு 10 ரூபா செலவு பண்ணா உன் குழந்தைக்கு நான் 10 ரூபா செலவு பண்ணுறேன். அண்ணி வேலைக்கு போயிடுறாங்களா? அவங்க கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாங்க, இப்போ போகிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து 4 பிரதர்ஸ் இருக்காங்க. ஓகே. 4 பிரதர்ஸுமே ரொம்ப அருமையான பிரதர்ஸ், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவங்க தங்கையை வந்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. நீங்களும் உங்க அண்ணி எவ்வளவு வருஷமா ஒருத்தர் பார்க்கல? பார்க்காமலாம் கிடையாது. இப்போ கூட ஒரு மேரேஜ்லலாம் பார்த்துக்கிட்டோம், பார்த்துக்கவும் பேசிக்கவும். இப்போ கூட வந்து என்ன ஹாய் சொன்னாங்க. இங்கே வந்து கூட சாப்பிட்டியா, நான் வந்த உடனே நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்னை கேட்ட ஒரே வார்த்தை சாப்பிட்டியா. நான் இன்னும் இல்லைப்பா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள ஒரு பண பிரச்சனை, தட்ஸ் ஆல். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பண ரீதியாக ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவோட இருந்தாங்க. எங்கள் அண்ணன் இறந்த ஃபஸ்ட்டு வருஷம் நான் வந்து நோம்பு பண்ணுவேன் எங்கள் வீட்டில். அந்த பலகாரம் எடுத்து அண்ணன் இறந்துட்ட பிறகு அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இல்லைங்கிற வருத்தம் தெரியக்கூடாது, நாம் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என் வீட்டில் நான் நோம்பு செஞ்சுட்டு பலகாரம் கொண்டு போய் கொடுத்தேன். நான் கொடுத்தப்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. நான் வெளியில் வந்த பிறகு இத்தனை வருஷம் இல்லாத கொண்டு வந்து கொடுக்கல, இப்போ என்ன புதுசாக அக்கறை அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுவும் என் காதுக்கு வந்துச்சு. ஸோ ஓகே, ஏதோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்களை பற்றி ஏதோ ஒன்று அடிக்கடி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் எதையும் காதில் கண்டுக்கல. ஏன்னா டேரெக்டாக சண்டை போட்டுக்கிறது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ நேரம் வந்து நம்மக்கிட்ட பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ நம்ம பேசலாம். பின்னாடி ஒருத்தர் பேசிக்கிறது அது சரிப்பட்டு வராது. அதான் நீங்க சொன்னீங்க, பின்னாடி ஒருத்தர் பேசுறது சரிப்பட்டு வராதுன்னா. ஒரு குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் பண விஷயமாக ஏதாவது இருந்தாக்கா என்னைக்காவது ஒரு சின்ன விரிசல் வரதான் செய்யுது. ஆனா சத்யலட்சுமியின் அண்ணி, என் பேர் பூமாரி, சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். நானாக தான் இந்த நிஜங்கள் வந்திருக்கிறேன். பூமாரி வணக்கம். நீங்க கண்ணன், பூமாரியோட தம்பி. பூமாரி, முதல்ல உங்க கல்யாண வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 1995 கல்யாணம். சரி. இவங்க தான் பார்த்து வச்சாங்க. எங்கள் பெரிய நாத்தனார் வந்து நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அப்போ எங்கள் நாத்தனாருடைய அவங்க வீட்டுக்காரர் வந்து எங்கள் மச்சனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், எங்கள் வீட்லேயே ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க ஒன்றா பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் வந்து பொண்ணு பார்த்தாங்க. எல்லாமே பெரிய நாத்தனார் எல்லாம் வந்து பொண்ணெல்லாம் பார்த்தாங்க, கல்யாணம் முடிஞ்சாங்க. எல்லாம் 6 வருஷம். என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்குள்ள புருஷனுடைய சண்டை வரும், அது வரும் இதெல்லாம். ஆனால் அந்த வீட்டில் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. இவர் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டார். இல்லை, அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணதுலேருந்து தனி குடித்தனம் தானே இது? ஆமாம் மேடம், நாங்கள் வந்து ஒன்றா தான் இருந்தோம். எங்கள் மூத்தார் வந்து ஒரே பிரச்சனை. ஆடி மாதம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு ஒரே பிரச்சனை. தண்ணி போட்டு வந்து அவனை, நீ ஏன் நீ வெளியேற்றலை, நீ ஏன் உள்ளே வச்சுக்கிற, எனக்கு எப்படி ஒரு ரூம் தான், ஒரு ரூமில் 2 பேரும் படுக்க முடியாது. சாமி ரூம்பு, ஒரு ரூம்பு, ஒரு கிச்சன், அதில் படுக்க முடியாது. அதனால வந்து நீ ஏன் நீ தனி கொடுத்துறம் பண்ணலை அப்படின்னு ஒரே டார்ச்சல் போயிட்டு வந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சார், தனியாக போயிட்டோம். திருவான்மூரில் போனோம், அங்கே அடையாறு போனோம், இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு கடைசியில் எங்கள் திருவேக்கனாரில் வீடு பார்த்தோம். சரிங்க. வீடு பார்த்து வந்து இது பண்ணோம். நாங்கள் பண்ண உடனேயும் எங்கள் வீட்டுக்காரு அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைனால இவர் தூக்குப்பட்டாருன்னு தெரியல. இல்லை, நான் கேட்குறேன்னா, உங்க கூட உங்க வீட்டில் இருக்காரு, அந்த வீட்டில் அடிக்கடி போகிறது இல்லை? எங்கள் மாமியார் வீட்டுக்கா? ஆமாம், போகும். ஓகே, நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் தூக்கு போடும்போது அந்த வீட்ல என்ன பிரச்சனை நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது அங்க. இல்ல, அதுதான் சொல்றேங்க. உங்க கணவர் உங்க கூட இருக்காரு, அப்போ அந்த வீட்ல இருந்து ஒரு பிரச்சனை வந்ததுனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா நீங்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா, நாங்க வந்து ஒன்னாதான் இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்து அங்க எங்க வீட்டுல வந்து தண்ணி பிரச்சனை. நாங்கள் குடியிருந்த வீட்டில் தண்ணி பிரச்சனை. அப்போ என்ன செஞ்சோம், அண்டாலாம் தூக்கிட்டு தண்ணி பிடிக்கலான்னு வந்தோம். தண்ணி பிடிக்கணும். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அத்தை நாங்கள் வந்து எங்கள் மயிலாப்பூர்வம் வீடை பார்க்க போகிறோம். சரிப்பான்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை ஏது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வியாழக்கிழமை வந்து பசங்களுக்கு வந்து அப்போ எங்கள் சின்ன பொண்ணு 2.5 வயசு, எங்கள் பொண்ணுக்கு 6 வயசு நடக்குது. வந்து அன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு வந்து எங்கள் அம்மா எனக்கு சரி ஓகே சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம இங்கேயே வீடு பார்த்துக்கலான்னு. வேண்டாம் நம்ம மயிலாப்பூரே போகிறான்னு சொன்னேன். சரி அப்படியான்னு சொன்னேன். அப்புறமேலு இவர் என்ன சொன்னார், பசங்களை கூப்பிட்டு போய் பசங்களுக்கு என்னென்ன திங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பொட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து எங்கள் தம்பியில் சொல்லியிருக்காரு, நான் செத்து போயிடுவேன், நான் வந்து என்னை நாளைக்கு வந்து இதில் பார்த்துக்கோ சேர்த்தேன். நான் ஓடுற பின்னாடி என்னங்கன்னா நீ போ அப்படின்ட்டாங்க. நான் போயிட்டேன்.
போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நான் எப்பயும் போய் விளக்கேற்றுவேன் கோயிலில் போய் ஒரு 2 மணி இருக்கும் போலீஸ் வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வரும் எனக்கு பக்குன்னு என்னடா போலீஸ் வருது. அப்புறம் அவர் சொன்னார், எங்கள் அப்பா கூப்பிட்டார், நீங்கள் தான் கனகராஜா. ஆமாம், உங்கள் மருமகை இறந்துட்டார் தூக்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது எங்கேயும் நடந்தது? செம்பியம் அங்கே நடந்துச்சு. சரின்னு அப்புறம் வந்து சொல்லவும் அப்போ நாங்கள் அடித்து பிடிச்சிட்டு போனால் எங்கள் ஹவுஸ்காரன் என்ன செஞ்சுக்கிறாங்க, என்னடா வீடு பூட்டியே கிடக்குதே, என்ன ஆனந்த், அவர் பேர் ஆனந்த், என்ன வரவே இல்லையே அப்படின்னு. சரி பார்த்தா மேலே தொங்கிட்டு இருக்காரு. தொங்கினோடனே அப்போ இவங்களுக்கு யாருமே பயப்படுவாங்க. அப்போ நாளை தலைவரெலாம் கூப்பிட்டு இதை வந்து கதவை உடைச்சி அப்படியே இறக்கிட்டு அப்போ எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. எனக்கு தகவல் எப்படி கொடுத்தாங்கன்னா, ஸ்கூல் மூலியமாக எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு 1ஆம் கிளாஸ் சினிமா படிக்க அப்போ அது மூலியமாக அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து பேர் எங்கள் அட்ரஸ்ன்னு பார்த்து ஒவ்வொரு இதை விட அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து செஞ்சு அப்புறமேல எங்கள் மூத்தாட்ட எல்லாம் வந்து அப்போ எங்கள் தம்பி கேட்டான், மாமா ஒன்று நாங்கள் சாப் எடுத்துக்கோம், நீங்கள் எடுத்துக்கணும். நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னார் எங்கள் மூத்த. நாங்கள் தான் அப்பா எடுத்துக்கணும். அப்போ நாங்கள் சாபெல்லாம் 16 முடிஞ்சிச்சு. ஒரு வார்த்தை இருன்னு சொல்லலை. அங்கேயே பிரச்சனை, எங்கள் நாத்தனாருக்குள்ள பிரச்சனை எது இருந்துச்சு. ஒரு வார்த்தை இருன்னு சொல்லலை. அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஓரவத்திலேருந்து ரொம்ப சாங்கியம் பார்ப்பாங்க. ஐயோ விதவியாக இருக்குது, உங்கள் மூத்தார் போன படுப்போ அப்படின்னு ரொம்ப சாங்கியம் பார்ப்பாங்க. அப்போ என்ன செஞ்சு எங்கள் அத்தையும் அதே மாதிரி. எங்கள் மாமனார் இருந்தார். எங்கள் மாமனாருக்கு அவ்வளோக்கா இது இல்லை, கொஞ்சம் இது இல்லாமல். இது முன்னே எங்கள் நாத்தனார் அங்கே தான் பக்கத்தில் குடியிருந்துச்சு. அவங்களும் போயிட்டாங்க வேறு எங்கேயும். அவங்களும் பிரச்சனை ஏதாவது நடந்துச்சு. எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாது. 16 முடிஞ்சு உங்களுக்குலாம் சண்டை பழகு எதுவும் பேசுறது இல்லை. பேசினா அவங்க நாத்தனாரெல்லாம் தனியாக வந்துட்டாங்க. அவங்க அது எங்கே போச்சுன்னு என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வருவோம். வந்து எங்கள் மூத்த பசங்கள்கிட்ட வந்து பேசி லீவுக்கெல்லாம் வருவோம், எல்லாம் போவோம். எங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுச்சு. வந்து எங்கள் பெரிய ஏஜ் அட்டன் பண்ணும்போது நாங்கள் சொன்னோம், எல்லாருமே வந்தாங்க. எங்கள் நாத்தனார் எல்லோரும் வந்து. சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்போ நான் போய் சொல்கிறேன் எங்கள் மூத்தார்கிட்ட, அப்படியா வரேன். ஆனால் அதுக்கு வந்து 8th சொன்னாங்க, அப்படியே வீட்டுக்கு லீஸுக்கு விட போகிறாங்க அப்படின்னாங்க. அப்படியா, எனக்கு தெரியாதுக்கா. அப்புறம் எங்கள் மாமியார்ட்ட கேட்டேன், அத்தை என்னத்தை? ஆமாடி, அவன் வந்து கேட்டே கிடக்குறான், இல்லை நானும் ஆனது மாதிரி செத்து போயிடுவேன், தூக்கலாம். அத்தை போடாதீங்க, சைன் போடாதீங்க அப்படின்னு. எங்கள் மாமனார் இருந்த வீட்டை எங்கள் மாமியார் பேரில் எழுதி வச்சுட்டார் அவர். அந்த வீட்டை எழுதி, அது எனக்கு தெரியாது. என்ன ஒரு வக்கீல்கிட்ட போய் நான் இதுக்கு போய் கோர்ட்டில் கேஸ் ஒரு வக்கீலில் கேட்குறேன். அவர் கேட்குற, உங்கள் வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கேட்டார். எனக்கு எதுவுமே தெரியல. உங்களை டாக்குமெண்ட்ஸ் எனக்கு நான் தான் 16 முடிஞ்சு வந்துட்டேன். எந்த ஜாமான் இல்லாமல் நான் வந்துட்டேன். ஒன்றுமே எடுக்கல. எங்கள் மாமியார் விட்டு பொருள் என்கிட்ட எதுவுமே எங்கள் மாமியாரோட 2 பொம்பளை பசங்க தான், வேறு எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. அவங்க லீஸ்க்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க மூத்தார் எங்கே போயிட்டாரு, குடும்பத்தோட எங்கே போனாருன்னா தெரியாது. ஆனா அப்புறமேல இவங்க வந்து எப்படி அவங்க அம்மா கூட்டு போய் அங்கே விட்டு வந்தாங்க, அவங்க அண்ணன் வீட்டில் கான்டாக்ட் இல்லாம. அப்புறம் எங்கள் நாத்தனார் பையனுக்கு கல்யாணத்துக்கும் போது பத்திரிக்கை கொடுக்கலாம்னு சொன்னாங்களே எங்கள் பெரிய நாத்தனார். அதெல்லாம் வேண்டாம். அப்போ அட்ரஸில் தான் இப்போ பத்திரிக்கை கொடுப்பேன், ஃபோன் நம்பர் தானே பத்திரிக்கை கொடுக்க முடியும். நீங்க இது எப்படி பாக்குறீங்க கண்ணன்? இவங்களுக்கு எதாவது செய்யணும். இப்போ எதுவுமே இல்லாமல் இவங்களை ஒதுக்கி விட்டா எப்படி ஆகிட்டா? அது எப்படி? நான் கேட்குறேன்னா, இப்போ லீஸ்க்கு விட்டது உங்க மூத்தார். சரி, மூத்தார் லீஸ்க்கு விட்டாரு. எல்லாமே கடன் வாங்கினாங்க அவரு தானே? கடன் வாங்க கல்யாணம் பண்ணி வச்சது அவரு? இல்ல, அவரு வந்து 3000 தான் கொடுத்தாரு. எங்க கல்யாணத்துக்கு அவர் 3000 தான் கொடுத்தாரு. மீதெல்லாம் எங்க மாமனார் பண்ணாரு, நாங்களும் பண்ணா அவரு பண்ணாரு. ஆனா அவர் 3000 தான் எங்களை கையில கொடுத்தது. இவர் லீஸுக்கு எப்படிங்களா, பத்திரத்துல 2 லட்சம், வீட்டு மேல 3 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டாரு, எஸ்கே போயிட்டாரு. இப்போ அவர் எங்கே இருக்கணும் இப்போ தெரியும். அப்போ வந்தால் அவர் தெரியுமில்ல, என்னன்னு தெரியுமில்ல. எவ்வளோக்கு லீஸுக்கு நீ விட்ட, 3 வருஷத்துக்கு லீஸுக்கு விட்டுக்கிறாங்க. விட்டுட்டு எங்கள் நாத்தனார் என்ன சொல்லுது, மாமான்னு கொஞ்சம் இல்லை, இப்போ மாமா ஆப்போசிட் போயிட்டாரா. இப்போ நீ 5 லட்சத்தை வாங்கிட்டு நீ போ வாங்கிக்க, அந்த வீட்டு நீ இருந்துக்கு. நான் எங்கே 5 லட்சத்துக்கு அதோட இருந்துச்சு. ஆனால் வீட்டை எப்போ விற்றாங்கன்னு தெரியல. நாங்கள் போய் கேட்குறோம், வீட்டை விற்றுட்டாங்க. அப்புறம் எங்கள் நாத்தனார் கல்யாணத்துக்கு போனோம், நாத்தனார் பையன் கையிலேருந்து. அப்போ எங்கள் மாமியார்கிட்ட என்ன தண்ணி, அவன் விற்கலடி, இவ்வளோ 2 பேரும் சேர்ந்தா விற்றுட்டாளுங்க வீட்டுக்கு. அது எப்படி மேடம், ஒரு வீடுன்னா நாங்கள் சைன் போட்டால் தானே வீடை விற்க முடியும். நாங்கள் 4 பேர் சைன் போட்டு தானே விற்க முடியும். உங்க மாமனாரோட ப்ராப்பர்ட்டி, உங்க மாமனார் உயிரோட இல்லாத பட்சத்தில் அது மாமியாருக்கு போகும். மாமியாருக்கு போகும்போது அவங்க யார் பேர்ல எழுதி வைக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். சரிங்களா? ஒருவேளை அவங்க யார் பேர்ல எழுதி வைக்கல, அந்த நேரத்துல உங்க மாமியார் தவறிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி 4 பேருக்கு 4 பசங்களுக்கு ஈக்குவலா போகும். ஸோ இப்போ லீகாலிட்டிஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க சொல்றது பார்த்தா ஏதோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து
உங்களுக்கு தெரியாம லீஸ்க்கு விட்டது உங்க மூத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் மூத்தார் வழியில வரலைனாலும் இவங்க எல்லாரும் வீட்டுல சேர்ந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டு உங்களை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்க. ஏன்னா 1,00,000 எப்படி தெரியுங்களா, அது 1,00,000 இவங்க எங்கள் நாத்தனார் பசங்க பேத்தி பேரில் பணத்தை போட்டு அது இன்சூரன்ஸ் வருது பார்த்தீங்களா, அதில் 1,00,000 எனக்கு கொடுக்குறாங்களாம் எங்கள் பசங்களுக்கு. நான் என்ன சொன்னேன், நாங்கள் ஒரு தடவை கேட்டோம் அந்த வீட்டு எவ்வளோ போகணும், மயிலாப்பூரில் இது சாய்பாபா கோயில் உள்ளே போகணும். சரி. ஆனால் அங்கே நாங்கள் கேட்டோம், கேட்டதுக்கு 20 லட்சம் போகுதுன்னு சொன்னாங்க. 20 லட்சம் போகுன்னாங்க. எவ்வளவுக்கு வித்திருக்காங்கன்னு முதல்ல தெரியாது. ஏன்னா நாங்க யூகிக்கல 20 லட்சம் போகுது. நாங்க போய் கேட்கறதில்ல. அவர் எங்கே கடன் வாங்கியிருக்காரு, பேங்க் கடன் இருந்தாக்கா அது ஒரு வட்டி போகும், வெளியில கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி போகும். எத்தனை வருஷம் வட்டி கொடுக்காம இருக்காரு. கூட்டு குடும்பமா இருந்திருக்கீங்க, பேச்சுவார்த்தை இருக்குங்கிறீங்க. இன்னும் கூட எங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்கு. நாங்க சண்டையே போடல. அதுதான் சொல்றேன். அப்போ சண்டையை போடலன்னா இந்த விஷயம் ஏன் நேரம் அவங்க கிட்ட கேட்கல? எங்கிட்ட கேட்கவே இல்லை இவங்க. நானும் இல்ல நான் சொல்றேன் கேட்கவே இல்ல. இப்போ நீங்க தான் நினைக்கிறீங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னா. ஆமா. ஆனா 1 லட்சம் தான் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது நேராவே உங்ககிட்ட கேட்கலாமே. கேட்கலாம். என்கிட்ட கேட்கலையே, என்கிட்ட எதுவுமே பேசல. வீடு வித்தீங்களா, நான் இவ்வளவு வித்துக்கிறேன் சொல்லலாம்ல, அதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்க பேத்திக்கு போட்ட காசை என் பொண்ணுக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. அப்படி எவ்வளவுக்கு வித்தேன்னு, சரி ஒரு அந்த இடத்த எவ்வளவு வித்தேன்னு அது சொல்லலாம்ல, யாரு வாங்கினேன்னு தெரியாது. நான் சொல்றேன் எந்த ஒரு கேள்வி மனசுல இருந்தா ஒரு குடும்பம்னு இருக்கும்போது நீங்க நேராவே கேட்கலாம்ல. ஒரு பிரச்சனை வந்தால் தான் அது ஒரு தீர்வு வரும். இப்போ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு விட தெரிஞ்சதுல எதுவுமே பிரச்சனை ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டா இந்த நாளைக்கு பார்த்துலாம், அது காலம் வரும்போது பார்த்துலாம், அப்படிதான் சொல்லுவாங்க முடிஞ்சு. இப்போ யாருமே செய்வாங்க, ஏன்னா எல்லாருமே மாமியார் அது அவங்க மாமியார் இருக்கா இதுக்கா இங்க 1 லட்சத்துக்கு கொடுத்துட்டு எங்க பசங்களுக்கு பணத்தை கேட்டேன் பீஸ் கட்டுறதுக்கு. அதுக்கு என்ன எந்த காலேஜில் சேர்க்கணும் நான் சொல்ல, நான் வேணா கேட்குறேன். எங்க மூத்தாட்ட ஒருத்தர் கேட்டு வரேன். அப்படியா பணமா கேட்டாங்க, மாறிமா கேட்டுச்சா, சரி எங்க பெரிய பொண்ணுடைய பேங்க் புக்கை கொடுக்க சொல்லு, நான் பணம் போடுறேன். சரி போட்டையா, போடல. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும் அவர் இருக்கிற இடம் தெரியும், வீடு எங்கன்னு தெரியும். ஆனால் காட்டு கொடுக்க மாட்டாங்க யாரும். ஆனால் அவர் வெளியே வரணும். இப்போ எங்கன்னு அவர் வெளியே வரணும், அதுவும் வரல. லீஸ்க்கு விட்டேங்கிற, சரி வித்தேங்க, அதுக்கு அத்தாச்சி எங்க, அது எவ்வளோ வித்தேன்னு சொல்லு, அது எனக்கு தெரியணுமே. 1 லட்சம் நாங்கள் வாங்கி போட்டு, அப்போ எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு, அவ்வளோதான். சத்யலட்சுமி, உங்க அண்ணி உங்க கண் முன்னாடி இருக்காங்க. நீங்க அண்ணன் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, எங்க இருக்காருன்னா தெரியலங்கிறீங்க. ஆனா அவங்க தெளிவாக சொல்றாங்க எங்க மூத்தார் எங்க இருக்காங்கன்னு வீட்டுல அத்தனை பேருக்கு தெரியும், போய் சொல்றாங்க. நேருக்கு நேரா இருக்கீங்க, கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? கடவுள் பொதுவா தெரியாது. என்னோட 2 பேருக்கும் தெரியாது. உங்க அக்கா கல்யாணம் தெரியாது. மனோ கல்யாணத்துக்கு கூப்பல கரெக்ட். மனோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும் போது நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க, அவனுக்கு வைக்காதேன்னு இருக்கிறீங்க, அவனுக்கு வைக்காத கூப்பிடாதுன்னு இருக்கு. அப்போ அத்தையை போய் எப்படி கூட்டிட்டு போனீங்க அவங்க வீட்டுக்கு? எந்த நடு வீட்டுல வச்சுட்டு? யார் வீட்டுல? அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டீங்களாமே. வீட்டுல கூட்டு போய் எங்க மூத்த உங்க அண்ணன் வீட்டுல. இது வரைக்கும் அவங்க விட்டுட்டு போன அன்னில இருந்து அவங்க முகத்தை இது வரைக்கும் எங்க அம்மா பார்க்கவே கிடையாது. சரி, தனியா பொய்யா? பார்க்கவே கிடையாது. சரி, அப்புறம் வீடு வித்தோன்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, அது பொய்யா? வீடு இவ்வளவு 2 பேரும் சேர்ந்து விட்டு ஆளுங்க. நான் திட்டினேன், என்னத்த இவங்க இப்படி மூத்தார் அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரே அப்படின்னு. அவ ஒண்ணு விக்கலடி, இவளுக்கு சேர்ந்து வித்துட்டாலும் எங்க அத்தை 5 லட்சத்துக்கு வாங்கிட்டு போயிட்டாரு அவரு. கேட்டு 3 லட்சம் வந்து வீட்டு மேல, 2 லட்சம் அந்த 2 லட்சம் இது பத்திரத்து மேல வாங்கிட்டு போயிட்டாரு. அழகா அவரு ஐயா அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனாரு. முன்னாடி வாங்கிட்டு போயிட்டாரு. அதுதான் சொல்றேன். முன்னாடி 3 லட்சம் 3 லீஸுக்கு 3 வருஷம் லீஸுக்கு. அதுதான் அவங்க என்ன சொன்னாங்க, ஆரம்பத்துல இருந்து அண்ணன் தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு. அவங்க குடும்பமும் பார்க்கணும், இவங்களும் கட்டி கொடுக்கணும், இவங்க அக்காவே கட்டி கொடுக்கணும், அம்மாவும் இருக்காங்க, அக்காக்கு ஆச்சு. ஆனா எல்லாரையும் அவர் தானே ஹஸ்பண்ட் வந்து சரியில்லாதனால ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அண்ணனுக்கு இருந்தது. அதே சமயத்துல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்சைமர் நீங்க சொன்னீங்க, அம்மாவும் வயசாயிருக்கு, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை பெரியவருக்கு இருக்கு வீட்டுல. கண்டிப்பா இங்க கொஞ்சம் கடன். இன்னைக்கு எந்த காலத்துல தான் வீட்டுல ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? முடியாது. 50,000 அதான் சொல்றேன். சோ அப்போ அவர் குடும்பமும் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க குடும்பத்தையும் அவங்க பாத்துக்கணும். இங்க கடன் வாங்கியிருப்பாரு. சோ லீஸ் வித்துட்டு 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க, கடன் கொடுத்திருப்பாரு, அந்த கடனை திருப்பி கொடுக்கணும், அதுக்குதான லீஸ் வாங்கியிருப்பாங்க. கடன் கொடுக்க முடியல இல்ல, அதுதான் சொல்றேன், அதுக்காக தான் லீஸ்க்கு பணம் எடுத்திருப்பாங்க. சரி, அப்ப வித்திருக்கு எவ்வளவு வித்திருங்க அவங்க சொல்லணும்ல.
சரி வாங்கி இப்போ லீஸ்க்கு 5 லட்சத்தை வித்துட்டீங்கல்ல, 5 லட்சத்தை அதை கொடுத்தா நம்ம வந்து இப்போ விற்க முடியும். 5 லட்சம் கொடுக்கல. அவர்கிட்ட வித்துட்டீங்க. ஆமா, வேற வழி இல்லை. ஏன்னா மூழ்கி போயிடும், தேவையில்லாம யாருக்குமே இல்லாம போயிடும். எவ்வளோ அதனால 2,96,000 அது அவங்க கைக்கு வந்து அதான் வந்தது, மொத்தம் வந்தது அதான். 5 லட்சத்தை மொத்தம் 7 லட்சத்தை வந்துச்சு. அவ்வளவுதான். இல்ல 20 லட்சத்தை நாங்க கேள்விப்பட்டோமே அங்க வாங்கி இது செஞ்சோம். யார் கேள்விப்பட்ட ஆளை கூட்டிட்டு வாங்க. சரி நிரூபிங்க. கொஞ்சம் நியாயமா பேசுவோம். யாரோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க 20 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. அந்த வீடு 20 லட்சத்துக்கு போகும். அது யாரோ சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், யாரோ சொன்னது கேட்டுட்டு ஒரு குடும்பமா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது யார் சொல்லியிருக்காங்க, நீங்களே போங்க, கூட போங்க, விசாரிங்க. நீங்க எவ்வளவுக்கு வித்து இருக்காங்கன்னா கண்டிப்பாக பத்திரத்துல இருக்கும். கண்டிப்பா அந்த பத்திரத்தை பாருங்க. பத்திரமே எங்க இருக்குன்னே தெரியாது, எல்லாமே இவங்க தான் இருக்கு. வந்து பேசினாதானே தெரியும். இத்தனை வருஷமா கல்யாணம் இறந்துட்டார்ல, இத்தனை வருஷம் என்ன ஆச்சு, யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாங்களா கேளுங்க, பணம் கொடுத்தாங்களா கேளுங்க. 3 பேர் வந்து பாப்பாங்க கொஞ்சம். இப்போ ஒரு 6 நாள் முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. சரி, அதுக்கு முதல்ல 6 மாசம் எங்க அப்பா இறந்தாரு. இப்போ 5 மாசம் எல்லாம் என்ன கை விட்டாங்க. இப்ப நான் என்ன நடுத்ததான் நிக்கிறேன். சிம்பிளான விஷயம் நான் கேக்குறேன், சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. கணவர் இறந்துட்டாங்கல்ல, நீங்க ஏன் யாருமே அந்த வீட்டுக்கு பார்க்க போறோமே. போனாங்களே, போனா இருந்துட்டு அதான் எங்க மாமியார் நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். எங்க மூத்தாரோட பேசணும், சிரிச்சேன், எல்லாமே பண்ணோம். இவங்க லீஸுக்கு விட்டு நான் எங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. ஏஜ் அட்டன் பக்கம் 8 ஒருத்தர் இறந்துட்டாரு. அதுக்கு போயிடும்போது அப்போ வீடை பார்த்தா வீடு இல்லை. கேட்டால் அவங்க லீஸுக்கு விட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்களோட சொல்கிறேன், என்னங்க அப்படிங்கிற, நீ மாமான்னு சொன்ன, மாமா ஆப்போசிட் போயிட்டாரா அப்படின்னாங்க. இவங்க 2 பேருமே சொன்னாங்க. நான் நினச்சேன், நான் நம்பி தானே இருந்தேன்னு. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்கள் மாமியார் கிடக்க, அவன் அழுதாண்டி, நானும் அவனை மாதிரி செத்து போயிருமே, கையெழுத்து போடு மிரட்டினா, அதனால் நான் போட்டேன். அதாவது அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க கடன் ரொம்ப ஜாஸ்தி, தலை பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு அவங்க கடன் ஜாஸ்தி ஆனதுனால உண்மையான நிலவரம். அதனால அவங்க வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு அவங்க போயிருக்காங்க. நானே அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வீட்டை லீஸ்க்கு விடணும்னு கேட்குறேன். நான் சொன்னேன், உன் பிள்ளை தானே, கொடு, சந்தோஷமா கொடு. அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டான்ல, இவ்வளோ தூரம் பாடுபட்டு நம்மளெல்லாம் காப்பாத்தினான்ல, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் பிள்ளைங்களோட அவன் குழந்தைங்களோட நல்லா இருக்கட்டும். அன்னைக்கு அப்படி பேசுனாங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து. பொதுவா நான் தான் சொன்னேன். எங்க அம்மா கிட்டே நான் சொன்னேன், இது வரைக்கும் நாங்க யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணல, ஒரு தப்பு பண்ணல. அந்த குழந்தைங்க வந்து அவங்க குழந்தைங்கள எங்க குழந்தைங்க, நாங்க வந்து அவங்க குழந்தைங்கள எங்க மேல அவ்வளோ பாசம். அத்தனை உயிராங்க. எந்த காரணமும் அந்த குழந்தைங்கள நான் கேக்குறேன், அவங்க ஏதோ கோடிக்கணக்குல சொத்து வச்ச மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா கேளுங்க, நான் சொல்றேன், எப்படி உங்க தம்பிங்க உங்களை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி அவங்க அண்ணன் தான் காப்பாத்துனாரு. எங்களுக்கு யாருமே இல்ல. இப்போ அவங்களுக்கு யாருமே இல்ல. அவங்க எங்க அண்ணன் எங்க வீட்டுக்காரர் இல்லையே. ஆமாங்கம்மா, வீட்டுக்காரர் தான் இவங்களே மதிக்க மாட்டாரு, இவங்களே மதிக்க மாட்டாரு. எங்க வீட்டுக்காரர் என்னை காப்பாத்திக்குவாரு. இல்லம்மா, உங்களுக்கு அண்ணனுங்க தம்பிங்க இருக்காங்க, அவங்களுக்கு அதுவும் இல்லையே. என் சித்தப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி விட சித்தப்பா சித்தி எல்லாம் பாத்துக்குவாங்களா? அவங்க குடும்பம் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் அவங்க குடும்பம் தான் இருக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட பணம் எதிர்பார்க்கறது நியாயம் உங்களுக்கு படுதா? எங்களுக்கு வந்து 1 லட்சம் எனக்கு வேண்டாம் மேடம். அவங்க 1 லட்சம் தான் கொடுக்க போறாங்க, பேசி கீசி முடிச்சிட்டாங்க. இல்லம்மா, எனக்கு 1 லட்சம் வேண்டாம். நீங்க அந்த பத்திரத்தை பாருங்களேன். பத்திரத்துல அவங்க எவ்வளவு காமிக்க சொல்லுங்களேன், எவ்வளவு வித்துருக்கான்னு காமிக்க சொல்லுங்களேன். அது பாத்துக்கங்க, அந்த பத்திரத்தை பாத்துக்கங்க, எவ்வளவு கைக்கு வந்திருக்குன்னு பாத்துக்கங்க, முடிஞ்சு போச்சு. அந்த அப்போ அதுல 2 லட்சத்தி பொய்யும் நான் நம்புறேன்னா. இல்லம்மா, பத்திரத்துல பொய் இருக்க முடியாதுல்ல. வேற யாரா வக்கீல கூட்டு கேளுங்க, நல்லா அது உண்மையா பொய்யா எனக்கு நான் நிரூபிக்கணுமே. பத்திரத்துல எவ்வளவுக்கு நீங்க விக்கிறீங்களோ அந்த பத்திரத்துல பொய் எழுத முடியாதுல்ல. பத்திரத்துல உண்மைதானே இருக்கும். எனக்கு வேண்டாம் மேடம், 1 லட்சம் எனக்கு வேண்டாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். எனக்கு வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, டோட்டல் மொத்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துணுமா? எனக்கு டோட்டல் அது எவ்வளவு அவரு அப்புறம் அவர் அது வாங்கிக்குவாரு, நாங்க மட்டும் 1 லட்சத்தை பிடிச்சிட்டு நாங்க போய்க்கணும். இவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. அன்னைக்கு பேசுனாங்க அவ்வளவு விட்டு கொடுப்பீங்களா? கேளுங்க, அன்னைக்கு எங்க அண்ணனை விட்டு கொடுக்க, இது கேளுங்களேன், உங்க அண்ணனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது இல்ல, இவங்க வந்து இவ்வளோ அன்னைக்கு அப்படி எதுமா பேசல, விட்டு லீஸ் கொடுத்துட்டு போயிட்டால. இப்போ என்ன பண்ணுவேன், அவன் எவ்வளோ 2 பேரும் அக்கா தங்கச்சி பேசுனாங்க. பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டால, என்னை கேட்டான 2 பேரும் பேசணும். இப்போ நாயம்மா ஆமாம் கொடுன்னு இந்த அம்மா சொன்னாங்களாம். எங்கள் மாமியார்ட்ட சைன் போடுமா பாவம்னு இப்போ சொல்லிடுறாங்களாம்.
அது எனக்கு சொல்லவே இல்லையே இந்த வார்த்தை. இல்லம்மா. இப்பதானே சொல்ற அந்த வார்த்தை. அது கூட ஏன் நீ போய் சைன் போட்ட, உன்னை யார் இல்லம்மா, போட்டா அவ்வளவு பேசி பேசுறாங்க அம்மா. உங்களுக்கு எங்கேயோ சந்தேகம் இருக்கு. அந்த 5 லட்ச ரூபாய் அண்ணன் வாங்கிட்டு போனாரா, அதுல இவங்களுக்கு பங்கு இருக்கு, இவங்க வாங்கியிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு எங்கேயோ இருக்கு. அவ்வளவுதான். ஆமா. நான் சொல்றேன், அந்த சந்தேகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்களேன். சந்தேகத்தை தள்ளி வச்சு வேண்டாம் வேண்டாம்னா சார் இவங்களே வச்சுக்கிட்டு அந்த பணத்தை எனக்கு 1 லட்சம் எனக்கு வேண்டாம் வேணாம். எனக்கு இன்னும் என் பிள்ளைக்கு இன்னொரு 20 வயசு யாராச்சும் 10 ரூபா கொடுத்தாங்கன்னு கேளுங்க. 3 பேர் இருக்காங்கல்ல, ஒன்னியமா அந்நியமா நாலு எங்க மூத்தாரெல்லாம் 10 பைசா கொடுக்கவே இல்லை. நீங்க கேக்குற கேள்வி நியாயமானது. அவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க. யாராவது 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா நீங்க கேக்குற கேள்வி நியாயமானது. அப்ப நான் தட்டி கேட்பேன், இவ்வளவு வச்சிருக்கீங்களே ஏன் கொடுக்கலன்னு. அவங்களும் கஷ்டத்துல இருக்காங்க, அப்ப எங்கிருந்து கொடுப்பாங்க? கண்ணன் நீங்க சொல்லுங்க. அதாவது இவங்க மனசில் நினைக்கிறது காரணம் என்னன்னாக்கா, அந்த இடம் எவ்வளோ போகுது, இப்போ ஒருத்தனாக்கா 20 ரூபா போகுதுன்னு 30 ரூபா போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதனால அவங்க என்ன விற்றாங்கன்னு இவங்க மனசுல குழப்பமா இருக்குது. அந்த குழப்பத்தி இவங்க 7 லட்சம் 7 லட்சம் ரூபாய் இல்லம்மா, 12 லட்சம் போய் அதோட 5 லட்சம் ரூபாய் வாங்கி போயிட்டா ஒட்டிக்கிட்டு 2,990,000 அழகா சொப்புன்னு போயிட்டாரு, உட்காந்துட்டாரு. அவர் வாங்கிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு போலமா, குடும்பத்துக்காக தான் உழைச்சிருக்காரு. அது முதல்ல அது புரிஞ்சுக்கங்க. எங்க மாமனார் உழைச்சிரு, இவரு ஒண்ணும் உழைக்கல. எங்க மாமனார் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எதா இருந்தாலும் நியாயமா பேசணும், யாரா இருந்தாலும் நியாயம். இவங்களுக்கு துரோகம் நினைக்கணும் நாங்க கடுகு அத்தனை கூட நினைக்க கிடையாது. சத்தியமான உண்மை, இவங்களுக்கு துரோகம் நினைக்கணுங்கிறது நான் 2 குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்கேன். அதுங்க நாளைக்கு நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அந்த 2 குழந்தைங்களை இந்த தினம் கூட ஆக்சுவலி இவங்க ஏதோ அவங்க குடும்பம் போய் இருந்துக்கிட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு அப்போ ஏதோ வசதி இல்லை. நாங்களும் 2 பொம்பளை குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், அவங்களும் 2 பொம்பளை குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணோன்னு சொல்லவே இல்லை. நான் அந்த குழந்தைங்க எல்லாம் பண்ணு நான் சொல்லுவேன். அப்பப்போ வருவாங்க போவாங்க, 2 நாள் இருப்பாங்க போவாங்க, அதெல்லாம் ஓகே, ஃபேமிலியில் அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு வரும்போது நாம் விட முடியாது இல்லையா? நான் இந்த 1 லட்சம் மட்டும் நான் அவங்களுக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னு என் சக்திக்கு என்ன முடியுமோ நான் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நான் செய்ய தயாராக இருக்கேன். எங்கள் அக்காவால் என்ன முடியுமோ அவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு செய்ய தயாராக முடிஞ்சது நம்ம ஏன்னா நாங்களும் கவர்மெண்ட் வேலையில் இல்லை, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அவங்களும் வேலையில் இல்லை. அவங்க பிள்ளைங்களை கேட்டு அவங்க செய்யணும். பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, தேவையான ஹெல்ப் நம்ம சொன்னால் செய்வாங்க. யாருமே எங்கள் ஃபேமிலிலேயே எல்லா குழந்தைங்களும் அருமையான குழந்தைங்க, காட்ஸ் கிஃப்ட். எல்லா குழந்தைங்க அவ்வளோ அருமையான குழந்தைங்க. ஸோ இவங்க குழந்தைங்களை நாங்கள் வேறு குழந்தைங்களை நினைக்கல. இது வரைக்கும் அவங்க ஏதோ அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க இருந்துக்கிறாங்க. நல்லது கெட்டதுன்னும் போது நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்குவோம். இப்போ கூட லாஸ்ட் மினிட் என்னாச்சுன்னா, அவங்க அப்பா டெத் ஆனாங்களா, பெங்களூரில் எங்கேயோ டெத்தாக இருக்காங்க. எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க 2வது பொண்ணை என்னால் காலேஜில் சேர்க்க முடியல, பணம் இல்லைன்னா. நான் உடனே அப்போ காலேஜெல்லாம் திறந்து 2 மாதம் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணினேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தைய சேர்க்கணும்னு பேசிட்டு இவங்க தயாராக இருக்காங்களான்னு கால் பண்ண இவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, விட்டுட்டேன், நம்ம படிக்க வைக்கலாம் குழந்தைய அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு அவங்க ஒத்துப்பட்டு வரல, என்னை அவமானப்படுத்தினாங்க, ஃபோன்லேயே அவமானப்படுத்தினேன். சரி ஓகே விட்டுட்டேன். செகண்ட் ஒன் என்ன பண்ணேன், சரி படிக்கட்டும், படிக்க வச்சுக்கிறாங்க. என்ன அந்த குழந்தை இவங்க படிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, படிக்காம தான் இருக்கு போல இருக்குன்னு சேக்காட்லேயும் எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு பேஷண்ட் எனக்கு சொன்னாங்க. டீச்சர் ட்ரைனிங் சொல்லித்தாங்க, 2 வருஷம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் பணம் கட்டினா அதை நம்ம கட்டிக்கலாம் எப்படியா கஷ்டப்பட்டு. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தர அளவுக்கு அவங்களே செஞ்சு தராங்கன்னு சொன்னாங்க. சரி அந்த 2வது குழந்தைங்க நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம். பெரிய பொண்ணு பிகாம் இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி வச்சுன்னு இருக்கேன். பட் இவங்க ஏதோ விரோதிங்களை பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக துரோகம் பண்ண மாட்டோம். எனக்கு 2 பொண்ணு இல்லை, அவங்க 2 பொண்ணு, என் பொண்ணு, 4 பொண்ணுங்க எனக்கு. நான் என் உழைப்பு, என் கஷ்டம் நான் செய்ய தயாராக இருக்கேன். என் சக்திக்கு மிஞ்சினது இல்லை, என் சக்திக்கு உட்பட்டு நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கும் வருமானம் ரொம்ப கம்மி. வாழ்க்கையில சந்தேகம் வரும்போது தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு குடும்பம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சொத்து பிரச்சனைனால இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியாக இது எப்படி பார்க்கப்படும்? சட்ட ரீதியாக ஒரு வேலை இது போகணும்னா எப்படி போகணும்? அதை பேசுறதுக்காக நம்ம மத்தியில் வரதராஜன் சார் வந்திருக்கீங்க. சார் வணக்கம். வணக்கம் வரதராஜ் சார், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க. அதாவது உங்கள் சத்யலட்சுமி மேடத்திட்ட ஒரு கேள்வி. இவங்க இந்த வீடை முதல்ல லீஸுக்கு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அடமானத்துக்கு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் விற்றுருக்காங்க. 3 ஒரே நபர்கிட்ட தான் விற்றாங்களா அப்படிங்கிறது தெரியணும். லீஸுக்கு விட்டது வேற ஆள், வேற ஒருத்தவங்களுக்கு விட்டுருக்காங்க.
லீஸுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட தான் அடமானம் வச்சுருக்காங்க பத்திரத்தை. ஸோ அந்த பத்திரத்தை வச்ச ஆளுக்கிட்ட தான் நான் அந்த லீஸுக்குள்ள பணத்தையும் கொடுக்க சொல்லிட்டோம். அந்த லீஸுக்கு விட்ட பணம் 3 லட்சம் கொடுக்கணும் இல்லையா, எங்ககிட்ட பணம் கிடையாது. அடமானம் வச்சவர்கிட்ட தான் வித்தீங்க நீங்க. என்கிட்ட பணம் இருந்திருந்தா வாங்கி நான் அவங்களே விட்டுருப்பேனே. அடமானம் வச்சவர்கிட்ட தான் வித்தீங்க. வித்துட்டு அந்த லீஸுக்குள்ள பணத்தை அந்த அவங்க தான் கொடுக்கணும், வீட்டுக்குள்ளவங்க தான் கொடுக்கணும். அவங்க கொடுத்துக்கிறாங்க அந்த பணத்தை. எங்களுக்கு வந்தது இந்த பணம், இதை நான் சரிசமமா பிரிச்சிருக்கேன். அவங்க பூமாரி மேடத்துக்கு வந்து இது எவ்வளவுக்கு வித்தாங்கிறது தான் சந்தேகம். அவங்க அதிக விலைக்கு வித்துட்டு நம்மகிட்ட குறைவா சொல்றாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சந்தேகம். இந்த சொத்துல சட்ட ரீதியான உரிமை உங்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மாமனாருடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச சொத்து. மாமனார் வந்து அவங்க மாமியாருக்கு இந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. மாமியார் இன்னும் உயிரோடு இருக்காங்க. மாமியார் உயிரோடு இருக்கிறவரை அவங்க தான் அதுக்கு ஓனர், அவங்க தான் அதை விற்க முடியும். மாமியார் இறந்துருந்தால் உங்களுக்கு அதில் பங்கு இருக்கும். மாமியார் இறக்காதனால உங்களுக்கு சட்ட ரீதியான பங்கு இல்லை. இந்த சட்ட ரீதியான பங்கை கேட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து போக முடியாது. ஆனால் வந்து நீங்கள் தார்மீகமாக ஒரு உரிமையின் அடிப்படையில், நானும் உங்களுடைய பையனுடைய பசங்க தான் அவங்க, எங்களுக்கு அந்த பங்கு வேணுங்கிற தார்மீக உரிமையில் நீங்கள் கேட்கலாம். ராஜா அண்ணாமலைபுரத்தில் வந்து மயிலாப்பூர் தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது. முதல்ல அங்கே போனீங்கன்னா சர்வே நம்பர் வாங்கணும். சர்வே நம்பரை வாங்கி அந்த சர்வே நம்பரை கொண்டாந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் காப்பி அப்ளை பண்ணிங்கன்னா 2 நாளில் கொடுத்துருவாங்க. அதில் அவருடைய அட்ரஸ் இருக்கும், பணம் போட்டிருக்கும். பணம் எப்போவும் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பிளாக்கில் கொஞ்சம் ஒயிட்டில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட என்ன கேளுங்க, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, பிளாக்கில் எவ்வளோ கொடுத்தீங்க, ஒயிட்டில் எவ்வளோ கொடுத்தீங்க. ஒயிட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அது ஃபுல்லாக பேப்பரில் பதவி இருக்கும் சார். இல்லை, சில இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கைட்லைன் வேல்யூவுக்கு மட்டும் ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டிட்டு சிலதை கொஞ்சம் அவுட் ஆஃப் இதில் கொடுக்கறதுக்கு நீங்கள் சொல்கிறது வேல்யூ சேல் வேல்யூ போட்டிருப்பாங்க. சில சமயங்களில் இப்போ பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்டு அவுட் ஆஃப் இதில் கொடுத்து அதுக்கு ரசீது தனியாக வாங்கி வச்சுக்குவாங்க. சரி, அதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒயிட் பேப்பரில் இவ்வளோ பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவாங்க. அதை எதை வித்தா இருப்பாருங்க, வாங்கினா இருப்பாருங்க, அவர்கிட்ட போய் இவங்க கேட்டாங்கன்னா எவ்வளவுக்கு கொடுத்தோம் என்ன கொடுத்தோங்கிற உண்மையே சொல்லி அது தெரிஞ்சு போச்சுன்னா இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையே முடிஞ்சு போகும். ஒருவேளை அந்த பேப்பர்ல இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவுதான் பணம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆமாம்மா நான் 2,96,000 மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் அவர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், எனக்கு வேண்டாங்கிற அந்த காசு அவங்களே வச்சுட்டு மேடம், எனக்கு வேண்டாம், நான் எங்கள் பொண்ணுன்னு நான் காப்பாற்றிக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டு தவறிட்டு எங்கள் அம்மாவும் தான் அதுவும் போச்சு. பென்ஷன் பணம் வந்துச்சு, அதில் நாங்கள் காப்பாற்றிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் போச்சு இதுவும் போச்சு, என் பிள்ளைலாம் காப்பாற்றிக்கிறேன். இவங்க காசு எனக்கு வேண்டாம், உண்மையில எனக்கு வேண்டவே 1 லட்சம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு உட்காந்து. தவறாக புரியல மேடம், நான் வந்து அது வந்து நான் தவறாக எனக்கு 1 லட்சம் வேண்டாம். இல்லைம்மா, 1 லட்சம் வேண்டான்னா அப்புறம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள்? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நாங்க 3 லட்சம் கேட்கணும். எப்படிமா கேட்பீங்க? நான் கேட்கறேன், அவ்வளவு பணமே வரலையே. அந்த சேல் அக்ரிமெண்ட் நீங்க வச்சிருப்பீங்கல்ல, எல்லாமே இருக்கு. அந்த சேல் அக்ரிமெண்ட் அவங்களுக்கு ஒரு காப்பி தர முடியுமா உங்களுக்கு? தாராளமா. அது கொடுக்க சொல்லுங்க. சரிங்க, சேல் அக்ரிமெண்ட்ல அவங்க சொல்ற மாதிரி 2,96,000 மட்டும் தான் இருந்துச்சுன்னா அதுல நீங்க எப்படி 3 லட்சம் ரூபாய் கேட்க முடியும்? அது எல்லாருக்கும் பங்கு போகணும்ல சார். எங்க அம்மா இப்போ எங்க மதர்-இன்-லாவை நான் தான் காப்பாத்துறேன், எங்கள் அம்மாவே நான் தான் காப்பாற்றேன். 2 பேரையும் நான் வச்சுருக்கேன். 2 பேருமே அபவ் 80 ஏஜ். 2 பேரையும் நான் வச்சுருக்கேன். எனக்கு 2 பொம்பளை குழந்தைங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் செக்யூரிட்டியாக இருக்காங்க, நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃபாக இருக்கேன். ஸோ என்ன நைட்டும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த டவுட் வந்துச்சுன்னா, ஒருவேளை நான் உள்ளதை சொல்கிறேன், ஒருவேளை அந்த வீட்டை விற்று தான் நாங்கள் வீடு கட்டினோம். ஏன்னா என்னோடய டாக்டர்கிட்ட எனக்கு ப்ரைவேட்டு வேலைன்னு சொல்லிட்டு எனக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கல. நான் வேலை செய்கிற டாக்டர்கிட்ட நான் லோன் வாங்கி ஒரு வீடு கட்டியிருக்கேன். வீடு கட்டிட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரொம்ப சிக்கனமாக இருப்போம். என்ன இல்லைன்னா 2 ஓல்டேஜ் பீப்புள்ஸ் என்னால் காப்பாற்ற முடியுமா? வீடு கட்டியிருக்கேன். அதில் அவங்களுக்கு சந்தேகம், நான் அதை விற்று தான் கட்டிட்டேன். ரெண்டாவது இன்னொரு சந்தேகம், என்னோட சிஸ்டர் பையன் வேலை இல்லாமல் இருக்கான். அவன் வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு வருமானம் பத்தலை, அவன் குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சீட்டு போட்டு ப்ரைவேட்டாக ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து எங்கள் டாக்டர்கிட்ட மறுபடியும் 50,000 கடன் வாங்கி 1,20,000 போட்டு, இதெல்லாம் சொல்லணுன்னு அவங்களுக்கு சொல்லணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது, உங்ககிட்ட சொல்கிறேன், வட்டிக்கு அவங்களுக்கு ஒரு கார் எடுத்து கொடுத்தேன். இப்போ அவங்க
வண்டி ஓட்டி லோன் கட்டிக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் ஏமாற்றி தான் இவங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க போல இருக்கு. இவங்க என்னமோ ஓஹோன்னு இருக்காங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோம் போல இருக்கு அப்படின்னலாம் அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல். அது நான் அவங்க தப்பு சொல்லலை. வரதராஜ் சார், இப்போ அவங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு 3 லட்ச ரூபாய் கொடுக்கணும். ஒருவேளை பத்திரத்துல 2,96,000 மட்டும் தான் இருக்குன்னு வைங்க, அவங்க எப்படி 3 lakhs கேட்கலாம்? இல்ல அதான் நான் நாங்க கல்யாணம் ஆகி போன சொல்றேன். சட்டப்படி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதுல பங்கு கேட்கறதுக்கே சட்டப்படி இவங்களுக்கு உரிமை கிடையாது. நான் அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அந்த பணம் கொடுத்ததை மட்டும் இவங்க உறுதிப்படுத்திட்டு அது உறுதி ஆயிடுச்சுன்னா அதுல இவங்களுடைய ஒரு பங்கை மட்டும் அவங்க கேட்டு வாங்கலாம். அந்த பங்கு இவங்களுக்கு கொடுத்த 1 லட்சத்துக்குள்ள வந்ததுன்னா அதையே வாங்கிடலாம். அவங்க கொடுத்த பணம் வந்து இவங்க இந்த ரேஷியோ போடும்போது 1 லட்சத்துக்கு மேல வந்தா அப்ப அவங்க அந்த 1 லட்சத்துக்கு மேல கேட்கலாம். அந்த பத்திரத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவுக்கு நீங்க வித்திருக்கீங்க, எவ்வளவு வண்டிக்கு போயிருக்கு. தயாரா இருக்கேன், நீங்க அதை வாங்கி பாருங்க. அவங்க வந்து எங்க போய் விசாரிக்கனாலும் விசாரிச்சுக்கிட்டோம், இல்ல என்னையே நேரடியா கூட்டின்னு போய் காமிக்க சொன்னாங்களும் காமிக்கிறேன், என்ன வேணா பண்றேன், ஐ எம் ரெடி. நீங்க வாங்கி பாருங்க, வித்தவர்கிட்டையும் போய் விசாரணை பண்ணுங்க. இப்ப நீங்க காமிக்கட்டுமா? இவ்வளவுதான் பணம் கொடுத்தீங்களான்னு கேட்டுக்கங்க. இப்ப காமிக்கட்டுமா? அதுக்கப்புறம் உங்க கிளைமை கேளுங்க. அவங்க பிரதர் இருக்காரு, இப்ப காமிக்கட்டுமா? பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, இவருக்கு வேண்டாம், இன்னொரு தம்பி தான் அதுக்கு இதெல்லாம் அது. இப்ப யாரா இல்ல, இருந்தாலும் பேப்பர் அதுக்குன்னு கொண்டு இவ்வளவு வந்திருக்கீங்களா? தூரம் இருக்கு. எடுத்து வந்து கொடுங்க, நான் எங்க தம்பிகிட்ட போய் காமிச்சு இது பண்றேன். இது சேல் டீட் கிடையாது. இல்ல இல்ல, ஆக்சுவலி எழுதி வாங்கினது இது. சேல் டீல் வந்து நம்ம அவங்க எங்க விசாரிக்கிறாங்களோ அதுக்கு அப்போ ப்ரூஃப் பண்ணிக்கலாம். சேல் டீல் வந்து இப்போ டைரக்டா நம்ம கையில இருக்காது இல்லையா, இன்னும் அவங்க லீஸ்க்குள்ள பணத்தை இன்னும் கொடுத்து முடிக்கல. ஓகே, ஸ்டாம்ப் டாக்குமெண்ட் கிடையாது இது. இதை எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமா. பட் சேல் அதனாலதான் உங்களை சொல்றேன், ரெஜிஸ்டர் ஆபீஸ் அதான் இந்த சர்வே Direct ஆ நம்பரை போய் கேட்டாலும் போட்டு okay. காப்பி கொடுத்துருவாங்க. காப்பி கொடுத்துருவாங்க. அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க பார்த்து அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. பட் வரதராஜ் சார் சொல்ற மாதிரி சட்ட ரீதியாக உங்களுக்கு நீங்க கிளைம் பண்ணவும் முடியாது. இவங்க கொடுக்கறது ஒரு அன்பா, நீங்க கஷ்டப்படுறீங்களோன்னு ஈக்குவல் ஷேர் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அது மனசு பெருசு பண்ணிட்டு அது பாருங்க. சும்மா அந்த பணத்தினால குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா அந்த உறவுகள் எப்பவுமே ஒன்றா இருக்கும். ஏன்னா குடும்பம் நான் சொல்லும்போது நீங்க 2 பேரும் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் இன்னொன்று ஜெனரேஷன் இருக்குல்லைங்க, உங்க பசங்க, அவங்க பசங்க, உங்க பெரிய நாத்தனார் பசங்க, அது எல்லாமே இருப்பாங்கல்ல. அவங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆனால் இதோட குடும்பம் அப்படி பிரிஞ்சிடும். அப்போ பசங்க இங்கே வரமாட்டாங்க, இவங்க பசங்க அங்கே வரமாட்டாங்க. இது மனசில் இருக்கும், நீ அம்மாவை ஏமாத்தின, அந்த மாதிரி பிரச்சனைகள் வேண்டாம் குடும்பத்தில். நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தாலும் அந்த உறவு விட்டு கொடுக்க வேண்டாம். அதை தான் சொல்கிறேன். மனசுல யாராவது ஒரு சந்தேகத்தை போட்டிருப்பாங்க, உங்களை ஏமாத்திருக்காங்க, அங்கே ஏதோ 5 லட்சத்துக்கு 7 லட்சத்துக்கு விற்றுருக்காங்கன்னு போய் சொல்கிறாங்க, அங்கே ஈஸியாக 20 லட்சத்துக்கு போகுமே அந்த வீடு, அப்படி யாராவது உங்கள் மனசில் போட்டிருக்கலாம். 1000 பேர் இருப்பாங்க அதை போட்டு கொடுக்கறதுக்கு. நீங்கள் அதை போய் விசாரிங்க. வரதராஜ் சார் சொல்கிற மாதிரி டாக்குமெண்டேஷன் வந்தாங்க, அதில் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. ரைட், அவங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்தாங்கன்னா நான் பார்த்துட்டு கூட ஒப்பீனியன் வேணா அவங்களுக்கு சொல்கிறேன். இது அதிகம் வாங்கியிருக்காங்களா இல்லை குறைவாக வாங்கியிருக்காங்களா, சரியான பணம் வாங்கியிருக்காங்களாங்கிற ஒப்பீனியன் வேணா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க போய் கேட்கணும். சத்யலட்சுமி, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் பத்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு சேல் டீட் அக்ரிமெண்ட் உங்கள் கையில், சேல் டீட் போட்டாச்சுங்கிறீங்க, ரைட்? அம்மா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டாங்களா? ஸோ எல்லாமே அம்மா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, சைன் பண்ணாங்க. ஸோ அந்த சேல் டீட் அக்ரிமெண்ட் உங்ககிட்ட இருக்கு? சேல் டீட் அக்ரிமெண்ட் உங்ககிட்ட இருக்கும், அக்காட்ட இருக்கும். அக்கா கிட்ட சேல் டீட் அக்ரிமெண்ட் இருக்கு. சரி, ஸோ பிரச்சனை இல்லை, எல்லாமே ஆன் பேப்பர் இருக்கு. எடுத்து பாருங்க, மைண்ட் கிளியர் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் தூக்கி கடாசுறீங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா கண்ணன் சார்? கரெக்ட் தானே? அந்த பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு பணம் இன்னைக்கு நாளைக்கு போனா இதுல என்னன்னா இவங்களுக்குள்ள வேறுபாடு தான், வேற அதுதான் சொல்றேன். அது நேரடியாக கிளியர் பண்ணிட்டா அதுதான் வந்து பேசுறது. அது டாக்குமெண்ட்ஸ் என்னவோ பார்த்துக்குவோம். இன்னும் நமக்கு தெரிய வேணும்னால அவங்க டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்குவோம். அவ்வளவுதான். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா கூட அவங்க என்ன கொடுக்குறாங்க அதைத்தான் வாங்க முடியும். சட்டப்படி சொல்லிட்டாரு, சட்டப்படி தான் ஈடுன்னு சொல்லிட்டாரு. அதனாலனாக்கா டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் அவங்களும் பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க.
இதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். கூட இருக்கும் போது நாளைக்கு ஏதாவது சின்ன பொண்ணு ஏஜ் அட்டமும் யாருமே வரல, இவங்க சொல்லிட்டு வந்து யாருமே வரல. இதுல அப்படி கல்யாணத்துல கூட வந்துருவாங்களா? நம்மளோட சூழ்நிலைகள், சொல்லுங்க. குடும்ப சூழ்நிலைகள். நான் வேலைக்கு போறதுனால முதல் பொண்ணுக்கு நீங்களே சொன்னீங்க, முதல் பொண்ணுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது வயசுக்கு வந்தோடனே எல்லாரையும் வர்றாங்க. இல்லம்மா, எல்லாரும் வந்தாங்க சொன்னீங்க. ஆமா. சில நேரத்துல நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம நமக்கு வேலைக்கு தெரியும். சரி, அதே மாதிரி அவங்க பொண்ணு ஏஜ்னா எனக்கு சொல்லவே இல்லையே. யாருக்குமே சொல்லல. நான் எதுவுமே பண்ணல. சும்மா தண்ணி ஊத்தி இதே கேட்டுக்கோங்க. இவங்க 2 பேரும் சொல்லவே இல்லை எனக்கு, ஆனா நாங்க சொல்லல. நான் யாருக்கு என்னால விமர்சையா செய்ய முடியல. எனக்கு அந்த வசதி இல்ல. நான் விமர்சையா நான் செய்யல. அதனால நான் வீட்டோட பண்ணிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. இதுல மறைக்கிறதுக்கோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. இல்ல இதுல இன்னொன்னு விஷயம், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் இல்ல இதுல இன்னொன்னு விஷயம் சொல்ல விரும்புறேன். அப்ப தேவையில்லாம் ப்ராப்ளம் இல்ல. இது என் பொண்ணுதான், நான் செய்வேன்னு சொல்றீங்களே, இதுக்கே வராதுங்க, அதுக்கு வருவீங்களா நான் கேட்கறேன். அதுக்கே வந்தீங்க, அடுத்ததுக்கு ஏன் வர மாட்டாங்கன்னு ஏன் சொல்ல யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு எல்லாரும் வந்தாங்க, இப்போ வரலன்னா ஒரு சூழ்நிலை இருக்கும், அடுத்ததுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அப்படி யோசிக்கல. ஆனா இந்த டிவி மூலியமா போயிருக்க எல்லாம் தெரியும். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா. அப்ப நான் வந்து வரலன்னா உங்களோட தான் வருவேன். நான் என்ன சொல்றேன்னா, உன் குழந்தைங்களை கூட கொண்டு வந்து என்னட்ட விட்டுரு. நான் தண்ணி சோறு போடுறனோ என்ன பண்றனோ என்கிட்ட இருக்கட்டும், நான் காப்பாத்துறேன். கரெக்ட். ஏன்னா நாங்க காப்பாத்து கூட உங்களுக்கு கையில கொடுத்துட்டோம், நீ காப்பாத்திக்கு இருக்குன்னு. ஏன்னா அம்மா அப்பால யாருமே இல்லை, யாருமே கிடையாது, மாமாலாம் கிடையாது. அதுதான் சொல்றேன், குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகள், சண்டைகள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் வரதான் செய்யும் எல்லா குடும்பத்துல. ஆனா அப்படி வந்தாதான் அது ஒரு குடும்பம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒன்னா இருந்துட்டு செயல்படுறோம் பாருங்க, அதுதான் உண்மையான அன்பான குடும்பம். அதை மட்டும் தான் சொல்வேன். சார், நீங்க அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும், அந்த தாசில்தார் கிட்ட போகணும், அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு பண்ண முடியுமா? அவங்களே போய் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். தாசில்தார் ஆஃபீஸ் போனால் சர்வேகிட்ட போய் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவர் சர்வே நம்பர் கொடுப்பாரு. சரிங்க. அதுக்கப்புறம் மயிலாப்பூர் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் டாக்குமெண்ட் அப்ளை பண்ண சொல்லுங்க. அதை படித்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது, டாக்குமெண்ட் என்கிட்ட கொண்டு வர சொல்லுங்க, நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வித்தவர்கிட்ட இவங்க நேராக போய் யாராவது ஒருத்தர் எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கிளாரிஃபை பண்ணாக்கா அது நம்ம செய்யக்கூடாது, அவங்களே செய்யணும். எல்லாம் பண்ணாருன்னா நான் கால்குலேட் பண்ணி எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பண்ணி சொல்லலாம். அப்படி அவங்க அதிக பணம் வாங்கியிருந்தா கூட அவங்க சட்ட ரீதியாக அவங்கள பண்ண முடியாதனாலும் ஒரு உரிமையின் அடிப்படையில் இவங்க போய் அவங்க மாமியார்கிட்ட கேட்டு மீதி பணத்தை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க கொடுத்தாதான் அது ரைட். ஸோ மேம், எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. நாங்கள் 20 lakhsக்கு விற்றோன்னே யார் சொன்ன? இல்லைம்மா, அதுதான் சொல்றேன், அது யார் சொன்னாங்கிறது முக்கியம் கிடையாது. கூட உட்காந்துட்டு 4 பேர் வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு எனக்கு தெரியாத, இப்பதான் நீ சொல்லிதான் தெரியும். இல்லம்மா, நீங்க சொன்னீங்களே ஒருத்தர் சொன்னாங்க அந்த ப்ராப்பர்ட்டி 20 லட்சத்துக்கு போகும். நாங்க போய் கேட்டோம், இது எவ்வளவு. இந்த வீடு எங்க மாமியார் அப்பயே சொன்னாங்க, வீட்டை வித்துட்டு இங்க இறந்த பாரு விற்கிறக்காக இந்த பாருனா. நாங்க அப்ப தெரியாம கேட்டோம், எவ்வளவு 20 லட்சத்துக்கு போகும் சொன்னாங்க. அதுதான் சொல்றேன், அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி ரியாலிட்டியில வரும்போது அது பார்க்கும்போது அந்த அளவுக்கு போகாது. அது எடுத்து அங்குள்ள இன்னைக்கு என்ன வேல்யூ பார்த்தா அவ்வளவுதான். அது இன்னைக்கு வேல்யூ என்ன இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன இருக்கு, எல்லாமே பார்த்தா அவங்க சொன்னாங்க செட் ஆகாது. ஸோ நீங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இப்படியே சிரிச்ச முகத்தோட இருங்க, சரிங்களா? அவங்க சந்தேகத்தை நீங்க டாக்குமெண்ட் போய் கூட போய் டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சிருங்க, சந்தேகத்தை தீர்த்து வந்தோம். அவ்வளவுதான். கரெக்டா சொன்னாரு, அதுதான் கரெக்ட். அது போய் சந்தேகத்துக்கு தீர்த்துட்டு முடிச்சிட்டு வந்தோம், அவ்வளவுதான். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு தீர்வு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சந்தேகங்கள் வரும்போது அது பேசி அந்த சந்தேகங்கள் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடணும். சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய மரமாகி உறவுகளில் மிகப்பெரிய விரிசல் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் விரிசல் வரக்கூடாது, ஒன்றா இருக்கணும், அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அழகு. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும், ஒரு நாள் நிஜம்